ஸ்டாலின் சார் புரட்சியாளருடைய அம்பேத்கருடைய வாரிசுன்னு பெருமையா பேசிட்டு இருக்கீங்களா ஒவ்வொரு மேடையிலையும். உங்களை ஒரு அடியாளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க திமுக காரங்க. அதை மறந்துடாதீங்க. இதை தைரியம் இருந்தா ஸ்டாலின் சார் செய்வீங்களா? செந்தில் பாலாஜி அவருக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு 2 நிமிஷம் பெரியாரை பத்தி பேச சொல்லுங்க, நான் இங்கேயே தூக்க மாட்டேங்கிறேன். இதுங்களா தலைவருங்க 40 வருஷமா உட்கார்ந்து மேடையில பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் நம்மளை பார்த்து ஒண்ணு கேட்பாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கை இருக்கா? என்னடா அது கொள்கை இருக்காவா? புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் இணைத்த ஒரே கட்சி 75 வருஷத்தில் தமிழக வெற்றி கழகம். இதை தைரியம் இருந்தா ஸ்டாலின் சார் செய்வீங்களா? உங்களுடைய அறிவாலயத்தில் நான் கேட்கிறேன், இன்னைக்கு பெரியாரையும் அம்பேத்கர் சிலையும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் வைக்கல? ஏன் வைக்கல இது வரைக்கும்? உங்க அப்பா கலைஞரோட சிலை வச்சிருக்கீங்க, ஏன் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் அறிவாலயத்தில் வைக்கலை? இதை சொல்லுங்க பெரியாரிஸ்டுக்கெல்லாம். அண்ணன் திருமாவளவன் இதை கொஸ்டின் கேட்கட்டும். நீங்க தான் ஸ்டாலின் சார் புரட்சியாளருடைய அம்பேத்கருடைய வாரிசுன்னு பெருமையா பேசிட்டு இருக்கீங்களா ஒவ்வொரு மேடையிலையும். உங்களை ஒரு அடியாளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க திமுக காரங்க. அதை மறந்துடாதீங்க. அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. இந்த சட்டசபையில் பெருமையா பேசிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட சாதனையை நானே முறியடிச்சுக்குவேன். என்னப்பா சாதனை பண்ண? அநேகமா அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி வந்துருந்துச்சு நினைக்கிறேன். அப்படியே தூங்கிட்டே நடந்துட்டே இருக்கிறார். திடீர்னு ஒரு பேப்பருக்கு எடுத்து அப்படி படிச்சுட்டு போயிட்டே இருக்கு. அதுல பாதி நம்ம தலைவரை திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அதுல பேர் சொல்ல மாட்டாராம். அதுல வேற ஒரு பெரிய விஷயம். ஏன்பா இவ்வளவு பயம் கேக்குறேன். உங்ககிட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, சொந்த புள்ள வேற இருக்கிறாரு, அடுத்த 50 வருஷம் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாருன்னு. என்ன சாதனை தெரியுமா? பையனை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்பா எனக்கு வயசாயிருச்சு, அதனால உன்னை உருவாக்கிட்டேன் அப்படின்னு அப்பப்ப பிஜேபி திட்டிக்கிட்டே இரு, உன்னை அடுத்த பெரியார்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வந்துடும். அப்புறம் அம்பேத்கர் வாழ்வு சும்மா மேடையில சொல்ல, இன்னொரு கூட்டம் வந்து அடுத்த புரட்சியாளர்னு சொல்றதுக்கு. இதுவாடா தமிழ்நாடு? இதுங்களா தலைவருங்க 40 வருஷமா உட்கார்ந்து மேடையில பேசிட்டு இருக்கீங்க. எங்கு கொள்கை ரீதியாக நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோமோ நாங்கள் அங்கு எதிர்ப்போம். நீட்டு பிரச்சனை, ஜிஎஸ்டி பிரச்சனை, ஹிந்தி மொழி திணிப்பு, எந்த இருந்தாலும் முதல் குரல் எங்க கிட்ட வரும். ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனை? 2026 எதற்கான பிரச்சனை? உங்களுடைய நிர்வாக சீர்கேடு. ஒட்டுமொத்தமா ஊழல் மட்டுமே செஞ்சுட்டு இருக்க கூடியவங்க. நம்ம பார்த்து கொள்கை இருக்கான்னு கேட்பாங்க. நான் பெரிய பெரிய தலைவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அண்ணன் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள், அவங்க நம்ம திட்டக்கூடாது. ஏன்னா அவங்க அடிப்படையில் உண்மையான நல்லவங்க. சேர்க்க தப்பு, அவ்வளவுதான். அப்ப அவங்கள பார்த்து நான் கேட்கிறேன், உங்களால் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி திமுக ஊழல் இல்லாத கட்சி நிமிர்ந்து சொல்ல முடியுமா உங்ககிட்ட? நான் திருப்பி கேட்கிறேன். மதவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் உறுதியாக, இந்தி மொழி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் உறுதியாக. ஆனால் இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களோ ஒரு மேடையில் உட்கார்ந்து இல்லை திமுக ஊழல்வாதி கட்சி இல்லை, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட் தோழர், அண்ணன் செந்தில் பாலாஜி புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசு, நம்ம நேரு அவர்கள் பெரியாருடைய வளர்ப்பு பிள்ளை. சொல்லுங்க தைரியம் இருந்தா. கொள்கையை பத்தி பேசுறீங்க. கொள்கையை அமல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்க யார் இருக்கீங்க? நான் கேட்கிறேன், கொள்கையை அமல்படுத்த இருக்கக்கூடிய யார் இருக்கீங்க? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுத்தி யார் இருக்கா? செந்தில் பாலாஜி அவர்கள். அவருக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு 2 நிமிஷம் பெரியாரை பத்தி பேச சொல்லுங்க, நான் இங்கேயே தூக்க மாட்டேங்கிறேன். நான் இங்கேயே போயிடுறேன், அரசியல் விட்டே போயிடுறேன். ஒரு 2 நிமிஷம் அண்ணன் நேரு புரட்சியாளர் அம்பேத்கர் பத்தி பேச சொல்லுங்க. அண்ணன் துரைமுருகன் அவர்களை ஒரு 2 நிமிஷம் தாஸ் கேபிட்டல் மூலதனத்தை பத்தி பேச சொல்லுங்க பாப்போம்.
அதாவது நம்மளை பார்த்து சொல்றாங்க மிரட்டிட்டாங்க, பயந்துட்டாங்கன்னு. தம்பி, ஒரு சைக்காலஜி தெரிஞ்சுக்குவாங்க. யாரு மிரட்டுறாங்களோ அவங்க தான் பயப்படுறாங்கன்னு அர்த்தம். யாரு அமைதியா இருக்காங்களோ அவங்க தான் தைரியமா இருக்காங்கன்னு அர்த்தம். எங்க தலைவர் இந்த 2 மாசமா கட்சியோடைய கட்டமைப்பை மிக துல்லியமாக ஒவ்வொரு பூத்துலையும் மக்களிடம் போய் சேர்க்கணும், டோர் டு டோரை போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கின பணியில இன்னைக்கு அதோடைய வெற்றிக்கான ஒரு கூட்டமா தான் இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். அவர் பேசல. இன்னைக்கு 5 மணிக்கு மொழிப்போர் தியாகிகளை பத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் சார் பேச போறாரு. நம்ம மீட்டிங் முடிஞ்சோன்னு தான் பேச போறாரு. நீ எழுதி வச்சுக்கோங்க, 400 பேர் பார்த்துட்டு இருப்பான் எல்லா சேனல்லையும், யூடியூப்ல 400 பேருக்கு மேல தாண்டாது. அந்த 400 பேருக்கு ஒரு பெரிய ஐடிவிங்க, அதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி, அதுக்கு ஒரு செய்தித்துறை. எங்கள் தலைவர் இப்ப பேசுறதுக்கு அடுத்தது பேசுறதுக்கு வெயிட் பண்றோம் பாத்தீங்கன்னா 5 கோடி பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 5 கோடி பேர். அப்ப அவர் என்ன பேச போறாருன்னு 5 கோடி பேர் பாக்குறாங்கன்னா வேலை எல்லாம் பாக்குறான்னு நினைக்கிறீங்களா? அவர் தான் எதிர்காலத்தின் முதலமைச்சர்னு தெரியும் மக்களுக்கு. அவர் பேசுறதை ஏன் பாக்குறாங்க? வேற நாதி இல்ல. உங்களை நம்பி 70 வருஷம் நம்பி போச்சு, இன்னொரு கட்சி நம்பி 60 வருஷம் போச்சு. அப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய புதிய நம்பிக்கை நீங்கள் ஒருவர் தான். நீங்க சொல்றது அண்ணா சொன்னது கரெக்ட் தான். நம்மளுடைய பொதுச் செயலாளர், மக்கள் அதுவும் பெண்கள் அமைதியா இருப்பாங்க. நீங்க பெண்கள் மட்டும் பாருங்களேன், அமைதியா இருப்பாங்க. நம்மளாச்சும் அப்படி நடந்துட்டு இருப்போம். அவங்க அமைதியா இருக்கும் போதே கால்குலேட் பண்ணிடுவாங்க, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும். நீ 1000 ரூபாய் கொடுக்குறியா, அடுத்த மாசம் 1000 ரூபாய்க்கு போல 2000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ண போறியா, ஆளுக்கு 2000 கொடுக்க போறியா. அவங்களுக்கு தெரியும் நீங்க என்ன விலை கொடுத்து வாங்கினாலும் தமிழ்நாட்டு பெண்களை விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அதை எழுதி வச்சுக்குவாங்க. அப்படி ஒரு புரட்சி 77க்கு அப்புறம் நடந்துட்டு இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.